அண்ணன் செழியனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காணொலி பண்ணோம்னு நாங்கள் யாருமே நினைக்கல. படம்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெரிய மேடையில் எல்லாருக்கும் முன்னாடி அவரை பற்றி சிறப்பாக பேசணும்னு ஆசைப்பட்டோம். நான் மட்டும் இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட அண்ணன் வந்து ஒரு 25 வருஷம் பழக்கம். எழுத்தாளர் அவருக்கு அறிமுகம். நானும் எழுதிட்டு இருப்பேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அது ஃபிலிம் ஸ்கூலில் ஆரம்பிக்கும் போது அவர் நான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ரொம்ப அற்புதமான கிளாஸு. முதல்ல நான் யூஎஸில் ஒரு 25 இயர்ஸாக இருக்கிறேன். நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் ஒர்க் பண்ணுவேன். இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் அவருக்கு தெரியும். நான் முதல்ல ஆர்டிஸ்ட்டு. ஸோ நடிச்சிட்டு இருந்தேன். நான் எழுதுறதெல்லாம் வாசிச்சுட்டு, நல்லா எழுதுகிற நீ வந்து டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. எல்லா பேருமே அப்பா அம்மா இழந்துட்டு குழந்தை எப்படி அனாதை நிற்குமா தான் நிற்கிறோம். நம்மளாம் செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தரும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி தமிழ் சினிமாவை இன்னொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டார். அவர் அடிக்கடி சொல்கிறது வந்து பல உலக சினிமா இயக்குநர்களை சொல்லும்பொழுது மறக்காமல் பாலு மகேந்திரா சொல்லுவார். டூலெட் ரிலீஸ் ஆகும்போது பாலு மகேந்திரா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இயக்குனர் பாலு மகேந்திரா மேலே அதீத அன்பு. நிறைய இயக்குநர்கள், அவர் மட்டும் இல்லை, நிறைய மகேந்திரன் சார் எல்லாரும் நிறையமே. ஆனால் எங்களுக்கு வந்து செழியன் புரிந்து கொண்ட அளவுக்கு இயக்குனர் பாலு மகேந்திராவையோ அல்லது வந்து மகேந்திரனையோ படிக்கிறோம், வாசிக்கிறோம். பட் அவர் நேரடியாக பார்த்து பேசி பழகின ஒரு மனிதர். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களையும் நான் வந்து செழியன் அண்ணன் உருவத்தில் பார்க்குறோம். ஸோ அவர் எப்படி தமிழ் சினிமாவை வந்து அடுத்த தளத்துக்கு, உலக சினிமா தரத்துக்கு கொண்டு போக நினைச்சாரோ அதை அவர் செஞ்சு காமிச்சிட்டார். ஒரே ஒரு படம் சர்வதேச விருதுகள் வாங்குச்சு. அந்த படம் எப்படி கஷ்டப்பட்டு செஞ்சார், எவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சுன்னா, டூலெட் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அதில் வந்து அவர் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் எழுதலை, அவருடைய பயணம், அந்த வலி மிகுந்த வழிப்பயணத்தை அவர் பதிவு பண்ணியிருப்பார். அவர் நம்மளை விட்டு பிரியறதுக்கு முதல் நாள் நான் ஹார்மோனியம் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு அவர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது நான் பேசினேன், மெசேஜ்லாம் போட்டார். ஆனால் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் மாணவர்களுக்கு. ஸோ 34 இயக்குநர்களையும் ஒரு அறிமுகப்படுத்தும் போது சினிமானா என்ன அப்படின்னு தெரியாமல் நாங்களாம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஒரு கிளாஸ் முடியும் போது அண்ணன் இருக்கார், நம்ம கண்டிப்பாக பெரிய லெவலில் சினிமாவில் பண்ணிட முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்தாரு. சினிமாவை பற்றி ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி சினிமா துறையில் இருக்கிறோம், அதுபோக சினிமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்து இதான் சினிமா பண்ணிடலாம் அப்படின்னு ஊக்கத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து அவர் இல்லாத வந்து அந்த இழப்பை யாருமே ஈடு செய்ய முடியாது. பட் அண்ணனுக்கு நாங்கள் எப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து நல்ல படங்களை கொடுக்கணும். ஒவ்வொரு படமும் அண்ணனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு நாங்கள் போடணும். என் ஸ்கிரிப்டை முடித்து அண்ணன்ட்ட கொடுத்து படிச்சிட்டாரு. படித்து முடித்தோடனே, தம்பி லேட் பண்ணாதீங்க, உடனே பண்ணுங்க அப்படின்னாரு. நான் உடனே ப்ரொடியூசரான பக்கத்தில் உட்காந்தோம். அவரை நான் பார்த்தேன். ஏற்கனவே சொல்லிட்டு போனேன், அண்ணன் எப்படியாவது பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய கேமராமேன். நான் வந்து புதுசு, எனக்குலாம் அவர் பண்ணுவாரான்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் எங்கள் நட்பு வந்து கண்டிப்பாக செய்வார் அப்படின்ட்டு நான் ப்ரொடியூசரை சொல்லி அவர் ஸ்கிரிப்டு முடிச்சிட்டேன், படிச்சுட்டேன், வாங்க பேசுவோம்னு சொல்லிட்டேன். சரி, பாசிட்டிவாக சொல்லுவார்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்ஷனாக சொன்னார், அதெல்லாம் பண்ணேன். நம்ம ஊரில் உள்ள நிறைய டைலாக்ஸ், நிறையா காமெடிஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார். நல்லா டைலாக்ல இருக்குன்னு பாராட்டிட்டு, லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் பண்ணுங்கன்னு ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது நானும் அவரும் பார்த்துக்கிட்டோம். அவர் கேமரா பண்ணுங்கன்னு சொல்லுவார்னு நினச்சி அவர் சொல்லலை. நான் சொன்னேன், அண்ணே பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, லேட் பண்ணாமல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க, பண்ணுவோம்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு. யோசிக்கவே இல்லை, ஆஃபீஸ் போட்டோம். சாங் கம்போசிஷன் முடிஞ்சு ஹீரோ அவரே ரெஃபர் பண்ணி போய் பார்த்துட்டு கதை சொல்ல வச்சு ஃபாலோ பண்ணார். ஆனால் அவர் இல்லை.
ஃபிலிம் ஸ்கூல் மாணவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் செல்லியன் அவர் இறந்துன்னு சொல்கிறது கூஸ்தல். எங்கே பார்த்தாலும் அவரை பற்றி தான் எல்லோரும் எழுதுகிறாங்க. நிறைய காணொலியில் பார்க்குறேன், சமூக வலைத்தளங்கள் அவரை பற்றி பார்க்காத இடமே கிடையாது. ஆனால் என்னால் எழுத முடியல, எழுதுறதுக்கு நிறையா இருக்குது. எல்லாம் கூடிய சீக்கிரம் தைரியத்தோடு வெளியில் வரணும் என்று கேட்டுக்கிறேன். அண்ணன் எப்போதும் நம்மோடு இருப்பார். நம்ம எல்லாருக்குமே பேரிழப்பு தான். அண்ணனை பிரிஞ்சு வாழக்கூடிய அண்ணி, குழந்தை, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம தான் ஆறுதல் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ஒருத்தர் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லி அதை விட்டு வெளியில் வரணும். நம்மளாம் சேர்ந்து அண்ணனுடைய பேரையும் போலையும் வெளியில் கொண்டு வரணும். ஆழ்ந்த வருத்தத்துடன் உங்கள் நவீன் சீதாராம். நன்றி.